இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து மகளிருக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 15 ஆண்டு காலம் தமிழகத்திலே சிறப்பான ஆட்சி புரிந்தார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மார்கள் பெண்மணி. அவர்கள் பெண்மணியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த 15 ஆண்டு காலம் தமிழக ஆட்சி காலத்திலே பெண்கள் ஏற்றம் பெற, பெண்கள் முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி அதனால் பெண்கள் ஏற்றம் பெற்றார்கள். தமிழகத்திலேயே இதயம் புரட்சி தலைவி அம்மா என்ற பெண்மணிதான் பெண் முதலமைச்சராக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த சாதனை புரிந்தார்கள். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெருமையோடு போற்றக்கூடியவர்கள். இன்றைக்கு பழங்காலத்தில் கூட பெண்களின் பெருமையை போற்றுகின்ற விதமாக நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயர்களைத்தான் சூட்டப்பட்டது. கங்கா, யமுனா, கோதாவரி, காவிரி என்று நதிகளுக்கெல்லாம் பழங்காலத்திலேயே பெயர் சூட்டப்பட்டு பெண்களை பெருமைப்படுத்திய நாடு இந்திய திருநாடு. அதற்கு தமிழகம் எப்பொழுதுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி பெருமைக்குரியவர்களாக போற்றப்பட்டவர்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதேபோல விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பணிக்கு செல்லுகின்ற மகளிருக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் அம்மாவுடைய அரசாங்கம் தான் வழங்கப்பட்டது. அதேபோல அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்ற சூழலை அறிந்து அம்மாவர்கள் திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தந்த ஒரு பவுன். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகளிர் சிறப்பு அதிரடிப்படை, அதேபோல கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையின் மூலமாக அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகளை கொடுத்து கிராம பொருளாதாரம் சீரும் சிறப்பாக வளர்ந்தது. குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அதே போல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான விடுதிகள் கொடுக்கப்பட்டது. அதேபோல மகளிர் சுய குழு அதிகமாக உருவாக்கி அதிகமான நிதி கொடுத்து மகளிர் சொந்த காலிலே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மகளிர் சுய குழு தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை அம்மாவை சார்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் கைபேசி செயல், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. அவர் ஒரு பெண்மணி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தது. இன்றைய தினம் சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு அறவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயலற்ற அரசாங்கம் இன்று தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கின்றது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற இயக்கம் என்பதை ஆட்சி உள்ள காலத்திலே நாங்கள் சாதித்து காட்டிக்கின்றோம். மீண்டும் 2026 பெண்களுடைய பேராதரோடு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவுடைய அரசு அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து மிகச் சிறப்பாக எழுச்சியாக சர்வதேச மகளிர் தின விழாவை கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை அக்கா வளர்மதி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்ற அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.